நம்ம தமிழ்நாட்டில் விமான நிலையத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கு இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23,500 வரைக்கும் உங்களுக்கு ரம்ப் டிரைவருக்காக உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 1/2/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஜாயின்ட் ஆகிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்துருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் ரெக்ரூட்மெண்ட்டோட ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஏர்போர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன சர்வீஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஜின் ஏஜென்சி, ரம்ப் டிரைவர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஜாப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஜாப் நீங்கள் சர்ச் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆஃபீஸர்ஸ் ஏஓசிஎஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸில் வந்து உங்களுக்கு திருப்பதி, மும்பை, விசாகப்பட்டினம் சென்னை, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஏஓசிஎஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 11 ஜனவரி 2025 வந்து ஓப்பன் ஆகிருக்கு. சென்னையில் வந்து நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும். அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா தனியாகலாம் கொடுக்கல, அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஏஓசிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட்டு வந்து 11 ஜனவரி 2025. ஜாபோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கு இருக்கும். அன்றைக்கி இதுக்கான எலிஜிபிள் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எனி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. டிப்ளமோ நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர் எல்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி கிராஜுவேட், எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷுட்டாக வந்து உங்களுக்கு அதாவது ஃபிக்ஸட் லேபில் வந்து ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டு இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்டு ஸ்டாப்பு, கஸ்டமர் சர்வீஸ், ரேம்ப்பு, செக்யூரிட்டி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறபோது உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரெஸ்யூமு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் மெயில் அண்ட் ஃபீமேல் போத் ரெண்டுமே நீங்கள் வந்து ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதோட ஹார்டு காப்பியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு வரும்போது உங்களுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கஸ்டமர்ஸை வந்து சேஃபாக லேண்ட் பண்ணணும், சேஃபாக எடுத்துகிட்டு போகணும், சேஃபாக கூட்டிகிட்டு வரணும், அந்த மாதிரி. அப்புறம் போர்டிங் பாஸு எல்லாம் செக் பண்ணணும். அப்புறம் அவங்க ஐடி ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஐடி ப்ரூஃபெல்லாம் செக் பண்ணிட்டு உள்ளே வந்து அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை, கோவா, ஹைதராபாத், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜாப் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து பார்த்திங்கன்னா 1 to 3 அப்படின்னு சொல்லிட்டு பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பார்த்தாவே போதும். ஏஓ ஆஃபீஸருக்கு, சிஏ ஆஃபீஸருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு, ரம்ப் டிரைவருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் கிரவுண்டு ஸ்டாஃபுக்கு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளர்க்குக்கு, இந்த மாதிரி வந்து நிறைய விதமான ஜாப்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போது அதெல்லாம் கிடையாது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் சென்னையிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் இதில் என்ன பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒர்க் பண்ணுறதுக்காக நீங்கள் இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனே தேவையில்ல. நீங்கள் 12th படிச்சிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 10th 12th நீங்கள் படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆஃபீஸர்ஸ் ஏஓ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அதாவது நம்ம இதை வந்து கிளிக் பண்ணால் போதும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரங்காபாத் எக்ஸாம்பிள் வந்து ஒரங்காபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றது இவங்களே கொடுத்துருக்காங்க. ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேர் அவுட் சேஃப் அண்ட் செக்யூராக தான் முதல்ல இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கஸ்டமர், அதாவது அரைவில் ட்ராப்பு, அதாவது மேலே போகும்போதும் கீழே இறங்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பென்சர், அரைவல் அண்டு போஸ்ட்டு இல்லை ஃப்ளைட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான சேஃப்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே ஒரே ரூல்ஸ் தான் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரே ரூல்ஸ் தான், ஒரே சேலரி தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேக் வந்தாவே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இருக்குது. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ் இருக்கும் அண்ட் ஜாப் லொக்கேஷன் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அண்ட் இண்டிகோ ஏர்போர்ட் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.